வெல்கம் டு கணேசன் மீடியா. இறைவனுடைய அருளால் நம்ம எல்லாரும் நல்லா இருப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்ப்போம். விநாயகப் பெருமான்கிட்ட மன்னிப்பு தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ தவறு நடந்துருச்சுன்னா இறைவன்கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும். அதே மாதிரி நம்மளுடைய உறவுகள்கிட்டையும் அதே மாதிரி நம்ம மேலே தவறு இருந்தால் தெரிஞ்சு தெரியாமல் செஞ்சாலும் சரி, அந்த நேரத்தில் இப்படி ஆயிடுச்சுங்க மன்னிச்சுக்கோங்கன்னு மன்னிப்பு கேட்டுட்டோம்னா அதோட முடிஞ்சிடும். இல்லாட்டி ஒரு தவறை மறைக்க 9 தவறு செய்யணும், ஒரு பொய்யை மறைக்க 9 பொய் சொல்லணும். இது நடைமுறையில் சில பேர் இன்னும் திருந்தாம தான் இருக்கிறாங்க. எனக்கு ஏன் இப்படி ஆச்சுன்னா, 27ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி காலையிலேயே கும்பிடலான்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. ஏன்னா பிரியாமா ஆஃபீஸ்க்கு அங்கே 2 இடத்துல விநாயகர் வச்சுருக்காங்க, அங்கேயும் போயிட்டு வரணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா, காலையில் எழுந்திரிச்சு கரெக்டான டயத்துக்கு எதுவும் வாங்க முடியலை. சரி ஒரு 11 மணிக்குள்ளே கும்பிட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்புறம் ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசுவாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, ஃபோன் பண்ணி, அம்மா இன்றைக்கி 2 மணிக்கு மேலே தான் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பம். அதாவது 27ஆம் தேதி 2 மணிக்கு மேலே தான் விநாயகர் சதுர்த்தி ஆரம்பம். அதனால் நீங்கள் இன்றைக்கி சாயங்காலம் கும்பிடலாம். ஏன்னா 2 மணிக்கு மேலேங்கிறம்போது மத்தியானம் கும்பிட முடியாது, இல்லைன்னா நாளைக்கு காலையிலையும் கும்பிடலாம்னாங்க. இது என்னடா இப்படி சொல்கிறாங்களே, சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இன்ஸ்பெக்டர் ஒய்ஃப்னு சொல்லுவேன். அப்பப்போ இன்ஸ்பெக்டர் அண்ணின்னு தான் கூப்பிடுவேன் அவங்கள. அவங்க பேர் மகேஸ்வரி. அவங்கக்கிட்ட ஃபோன் பண்ணேன். கிடையாது, 26ஆம் தேதி நைட்டே ஆரம்பிச்சிருச்சு, 27ஆம் தேதி 2 மணிக்குள்ளே விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சிடும், அதுக்குள்ளே கும்பிடுங்க. நாங்கள் அடாடா இருக்கிறத வச்சு நம்ம கும்பிட்டுறணும், கடையில் போய் வாங்குறதுக்கு நேரம் இல்லைன்னு வேகமாக ஒரு பொங்கல் செஞ்சு ஒரு பாயாசம் அப்புறம் ஒரு கொலக்கட்டை சுண்டல் அவல் பொரியை வச்சு கடைன்னு சாமியை கும்பிட்டுட்டேன். அந்த கரும்பு அப்புறம் அந்த கருதெல்லாம் வாங்கி வைப்பாங்க, அதெல்லாம் வாங்க நேரம் இல்லை. ஏன்னா நேரம் ஆயிடுச்சு. அதாவது 1:30 மணிக்குள்ளே கும்பிட்டுறணும். அப்புறம் மிச்ச வேலையெல்லாம் வேறு பார்க்கணும். எப்படியோ இறைவா குற்றம் குறை இருந்தாலும் மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு கும்பிட்டுட்டு மத்தியானம் சமைச்சு வேலையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு, தூங்கி எந்திரிச்சிட்டு சாயங்காலம் வேலையை பார்க்க சரியாக இருந்துச்சு. மறுநாள் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிரியாமா ஆஃபீஸ்க்கு கிளம்பி போனேன். அவங்க இன்னும் நீங்கள் வரலையே செய்யலையேன்னு கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க. அவங்களுக்கும் நிறைய வேலைகள் இருந்தாலும் எனக்கும் வீட்டில் வேலையை முடிச்சுட்டு போகிறதுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப முடியலை. கொஞ்சம் லேட்டாகிருச்சுப்பா அப்படின்னு அவங்கக்கிட்ட ஒரு சாரி கேட்டேன். அதாவது கட்டுற சாரி இல்லைப்பா, மன்னிப்பு கேட்டேன். அப்புறம் இந்த செல்லக்குட்டி இவங்க தான் அங்கே விநாயகர் சதுர்த்தி கொண்டாடும் போதெல்லாம் அந்த பூஜை பண்ணுறவர் வந்துட்டு போனதுக்கப்புறம் யார் வந்தாலும் தீபாரத்தனை காட்டி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது. உண்மையிலேயே சின்ன பசங்கள்லாம் சாமி கும்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வருங்கால சமுதாயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சாமி கும்பிட்டேன். மனசுக்கு ஒரு நிறைவாக இருக்குது. அப்புறம் விநாயகர் பெருமானை அப்படியே நான் வீடியோ எடுக்கும்போது மனசுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷம். குடும்பத்தோடு இங்கே வந்திருக்காரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுப்பா. அப்புறம் நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்தேன். நாராயணன் என்ன பண்ணால், இந்த பக்கம் அங்கங்கே தோண்டி போட்டிருக்காங்க, மெயின் ரோட்டு வழியாக போகலாம்னா சரி அதுலேயும் ஒரு நன்மை இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது வலசரவாக்கம் கேசவர்த்தனிக்கிட்ட அப்பா சிவன் கோயில் பக்கத்தில் விநாயகர் வச்சுருக்காரு. ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது விநாயகர் பெருமான் இந்த பக்கம் உட்காந்துருக்காரு, விநாயகர் பெருமான் அதே உருவத்தில் புடவை கட்டி அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க அம்மா. அவங்க ஒரு குழந்தை உருவத்தில் ஒரு விநாயகர் பெருமான் இருக்கார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அப்புறம் நிறைய பேர் விநாயகர் கொண்டு வச்சுருந்தாங்க. என்னம்மா இன்றைக்கி வைக்கிறேங்க 2ஆம் நாள் அப்படின்னா, இல்லைம்மா நாங்கள் செவ்வாய்க்கிழமையே வாங்கி அன்றைக்கி நைட்டே கும்பிட்டுட்டோம், செவ்வாய் புதன் வியாழன் 3 நாள் கணக்கு கொண்டு வைக்கிறோம், புதன்கிழமை வாங்கியிருந்தால் வெள்ளிக்கிழமை 3ஆம் நாள் வரும், வைக்க முடியாது இல்லைம்மா, அதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணும், 5 நாள் கரெக்டாக ஏதாவது வச்சு நெய்வேத்தியம் பண்ணணும், அதனால் இன்றைக்கி வச்சுட்டோம்மா அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா, பரவாயில்ல அப்படின்னு. இவர் தான் ஜெயராமனப்பா. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு சொன்ன உடனே அப்படியே கும்பிட்டுட்டு எனக்கு முன்னாடி ஆசீர்வாதமெல்லாம் பண்ணார். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. பெரியவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதே ஒரு பெரிய சந்தோஷம் தானே. இன்னும் நிறைய இடத்துல எங்கெங்கே எப்படி விநாயகர் வச்சு வழிபடுறாங்க, எவ்வளோ சந்தோஷமாக மக்கள் இருக்காங்க அப்படின்னு அதையெல்லாம் வீடியோ எடுத்து போடணும்னு ஆசை. ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் வரல. சந்தர்ப்பம் கிடைக்கும்போது போடுவோம் அப்படின்ட்டு மனநிறைவோடு வீட்டுக்கு வந்தோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை பாய்ப்பா.